வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்க பிஜேபி அரசு அவசர சட்டம் நீங்கள் தீர்மானித்து நீங்களுடைய எம்பி சீட்டு நீங்கள் ஆட்சி அமைச்சு இருக்கிறதுனால மெஜாரிட்டி ஓட்டெடுப்பு மெஜாரிட்டி வச்சு தீர்மானம் நிறைவேற்றிட்டாக்கா எதிர்கட்சியாக இருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ், திமுக கூட்டணி கட்சிகள், இஸ்லாமிய முஸ்லீம் லீக் கட்சி, ஆல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி எல்லா கட்சிகளும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடருவோம், தொடர்ந்தும் எங்களுக்கு சாதகம் ஆயிருக்கிறது. இது சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் தலையிடறதுக்கு அது ரொம்ப சரியானது. நீங்கள் அரசியல் சட்டத்தை மீறி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தீர்மானம் போட்டாக்க அது சுப்ரீம் கோர்ட்டில் ரெண்டையும் பரிசீலனை பண்ணி சரியான முடிவுகள் எடுத்து தீர்ப்பு அளிக்கிறதுக்கு சட்டம் உண்டு. டாக்குமெண்ட்ஸும் இருக்காது. சரியான டாக்குமெண்ட்ஸை காட்டுன்னு 90 நாளுக்குள்ள டாக்குமெண்ட்ஸை ஏண்டா ஒரு சின்ன பச்சை பிள்ளைகளுக்கு கூட தெரியும். நீங்களாம் மினிஸ்டர் அமீர் ஷா, மோடி பிரதமர், உள்ளாட்சி அமீர்ஷா, அமித்ஷா அமைச்சர், நீங்களாம் இருக்கிறாங்கன்னு ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும். 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்து மன்னர்கள் முஸ்லீம்களுக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க. அது அல்லா பேரில் பள்ளிவாசல் கட்ட மதர்சா இஸ்லாமியர்களுக்காக வேண்டி அந்த காலத்தோட அரசியல் சாசனுக்கு அப்போ வாய்மொழியாவோ எழுத்து மொழியாவோ ஒரு ப்ராப்பர் ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் குடியரசு சுதந்திரம் கிடைச்ச பிறகு தான் ப்ராப்பர்ட்டிக்கு டாக்குமெண்ட்ஸு சட்டம் கொண்டு வந்தது. ஒரு இடம் வாங்கணும்னா டாக்குமெண்ட்ஸு ரிஜிஸ்டரேஷன்லாம் சுதந்திரத்துக்கு பிறகு தான் கொண்டு வந்தது. அப்போ எல்லாரும் தானம் தர்மம், திப்பு சுல்தான், பெரிய பெரிய மன்னர்கள், அவுரங்கசீப் காலத்திலேருந்து வாய்மொழியில் தான் கொடுத்துருப்பாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் தான் 15 வருஷம் ஆள்றோம், இந்தியாவை ஆள்றோம், நாங்கள் தான் பிரதமராக இருப்போம், இந்தாங்க உங்கள் அதிகாரத்தில் சமூக இஸ்லாமிய சிறுபான்மையினர்கள் நாங்கள் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. நியாயம், நீதி வெல்லும், அறம் வெல்லும். இப்போ எங்களுக்கு கையை வைப்பாங்க, அதுக்கு பிறகு கிறிஸ்டியன் சொத்துக்களுக்கு கை வைப்பாங்க, அதே மாதிரி இந்துக்கள் சொத்துக்களுக்கே கை வைப்பாங்க. குஜராத்திலேயே நீங்கள் கோயில் சொத்துக்களே எடுத்து கார்பெட்டுக்கு கொடுக்க போனவங்க. அது வழக்கு தொடர்ந்து அது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. கார்பெட்டுகள் பொழைக்கிறதுக்கு உங்களுக்கு கமிஷன் பேரம் பேசி ஏஜெண்டாக நீங்கள் தரகராக இருந்து கமிஷன் பேசி உங்களுக்கு கிடைக்க பணம் கொள்ளடிக்கிறதுக்கு இது இஸ்லாமியர்கள் வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் இல்லை, திருட்டு சட்டங்களை கொண்டு வருவாங்க. உங்கள் இஷ்டத்தை எது இருந்தாலும் செய்வாங்கள. பாராளுமன்றத்தில் அதிகாரம் இருக்குண்டாக்கா அதுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் அதிகாரம் இல்லைன்னா தலையிடுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரைட் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் எதுக்கு இருக்குது? ஒரு முறைக்கு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரியாத போட்டாக்கா அதுக்கு எதிர்கட்சிகள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? இதே எல்லாத்துலேயும் இப்போ கோயில் சொத்துக்களை கணக்கெடுங்க, அதில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா? இந்து மன்னர்கள் இந்துக்கள் முஸ்லீம்களுக்கு தானம் தர்மம் பண்ணியிருப்பாங்க. முஸ்லீம் மன்னர்கள் அவுரங்கசீப்பு அப்போ உள்ள மன்னர்கள் இஸ்லாமத்தில் திப்பு சுல்தான் இதே மாதிரி உள்ளவங்கள்லாம் நிறையா இந்துக்கள் கோயில்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. மயிலாப்பூரில் இருக்கிற தப்பங்குளம் இது ஆற்காடு முஸ்லீம் மன்னர் கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி நிறையா மன்சூர் மகாராஜா நிறையா வக்ஃபில் வக்ஃபில் உள்ளது. திருச்சியில் ஒரு கிராமமே
வக்குபு சொத்துன்னு பிரச்சனை பண்ண வக்குபு சொத்துன்னு தெரியாம ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு சொத்து வாங்குகிறோம்டா, அதுக்கு வில்லங்க இருக்குன்னா பார்த்து தானே வில்லங்க என்ன இருக்குது, வில்லங்க இருக்கா, சொத்தில் வந்து கிளியர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே வாங்குவோம். அங்கே வக்குபுல சில நிர்வாகிகள் வந்து 4G ஏதாவது பண்ணி கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து அது வக்குபு சொத்துன்னு திருப்பி நிர்வாகம் மாறும் போது அது வந்து இது வக்குபு சொத்தாக இருக்குங்க, இதில் நீங்கள் வந்து இருக்கிறதுனால அது வந்து அரசுகிட்ட நீங்கள் முறைகேடுன்னு அது வந்து அரசுகள் வந்து சரித்திருத்தம். இதில் வந்து இஸ்லாமிய இல்லாதவர்களை நாங்கள் நியமிப்போம் நீங்கள் சொத்தை பிடுங்கிறதுக்கு. இஸ்லாமியர் சொத்து இப்போ கோயில் சொத்து நிர்வாகம் வந்து அறநிலையத்துறையில் இருக்கிறது கோயில் நிர்வாக சொத்து. கோயில் சொத்தெல்லாம் கணக்கெடுங்க, இதோட வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும். அதில் எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இல்லாத நிறையா சொத்துகள் இருக்கும். வக்குபு சொத்துகள் வந்து 3வது இடத்துல இருக்குது. ரயில்வே சொத்துகளுக்கு அடுத்து இராணுவ சொத்துகளுக்கு அடுத்து வக்குபு சொத்துகள் 3வது இடம். கோயில் சொத்துகள், கோயில் பொது நிலம், கோயில் நிலத்துகள், கோயிலுக்கு உள்ள இது சபரிமலை, அதே மாதிரி திருப்பதி கோயிலெல்லாம் இருக்கிற சொத்துக்களெல்லாம் கணக்கெடுங்க. எல்லா இந்தியா பூரா கணக்கெடுங்க. அதில் இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அப்பயும் எழுத்து மூலியமாக கொடுத்துருப்பாங்க. பெரிய பெரிய பணக்கார இந்துக்கள் ஒரு அந்த காலத்தில் 200 வருஷம் 300 வருஷத்தில் அவங்க வந்து நேர்ந்துக்கிட்டு கொடுக்கறது. அவங்க மோட்சம் பெறத்துக்காக வந்து கடவுள் பேரில் வந்து இந்துக்கள் கடவுள் பேரில் வந்து முஸ்லீம்கள் இந்துக்கள் கொடுப்பாங்க. முஸ்லீம் கடவுள் பேரில் வந்து இந்துக்களும் கொடுப்பாங்க, முஸ்லீம்களும் கொடுப்பாங்க. சொத்துகள் வந்து அதிகம் சொத்து இருக்கிறவங்க இது வந்து சொத்து வந்து வீணாக போகக்கூடாது, இது நல்ல காரியத்துக்கு வரணுன்னு அவங்க வந்து மோட்சம் பெறுறதுக்கான இது கூட சாதாரண இது எந்த வழியிலையாவது நீங்கள் நெருக்கடி கொடுக்கலாம். இஸ்லாமியர்களுக்கு ஒன்று இருந்துடாதீங்க. அழிவுகள் உங்களுக்கு தான் வரும், எங்களுக்கு நல்ல சாதக தீர்ப்பு வரும், எங்களுடைய இது வெற்றி பெறும். சுப்ரீம் கோர்ட் இப்போ இடைக்கால உத்தரவு போட்டால் மாதிரி நிரந்தர உத்தரவு போடும். உங்களோட திட்டங்கள் இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு காலை ஊண்டவும் முடியாது, கையை ஊண்டவும் முடியாது. நீங்கள் எத்தனை எம்எல்ஏ எலெக்ஷன் சட்டமன்ற எலெக்ஷன் வந்தாலும் 4 சீட்டு 5 சீட்டுக்கு தவிர உங்களால் தாண்ட முடியாது. நீங்கள் ஏடிஎம்கேல கூட்டணி வச்சாலும் எந்தெந்த அணியில் கூட்டணி வச்சாலும் அது வந்து இஸ்லாமியர்களுக்காக சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் துணை நிற்பார்கள். அவங்கள மீறி நீங்கள் வந்து பிஜேபி இங்கே வந்து ஆள முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோமா. எப்பேற்பட்ட அமீர்ஷா வந்தாலும் சரி, அமீர்ஷாவோட அப்பார் வந்தாலும் சரி, நியாயம் அநியாயம் இல்லாமல் எல்லாம் அறம் வெல்லம். இந்து மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்த பாராளுமன்றத்தில் நீங்கள் வந்து அதிக சீட்டு பெறாமல் தோல்வி அடைஞ்சு காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும். இதை நீங்கள் திண்ணமாக வச்சுக்கோங்க. இஸ்லாமியர்கள் சமுதாயத்திற்கு ஏதாவது நெருக்கடி கொடுக்கறதுக்கு நீங்கள் இருக்கும் வரை சொத்துகள் வந்து அவங்கவுங்க வந்து மோட்சம் பெற அவங்கவுங்க அந்த காலத்தில் 200 வருஷம் அது கூட அறிவில்லை. இத்தனை காலமாக அவங்க கொடுத்தவங்களோட ஆத்மா எப்படியாரு, அவங்க எதுக்கு தம்பி கொடுத்தாங்க? பிஜேபி அரசு பிடுங்கிறதுக்கு கொடுத்தாங்களா? இவங்க வந்து என்ன இஸ்லாமியர்கள் ஏழை மக்களுக்கு வந்து நீங்கள் நல்வழி காட்ட போகிறாங்க? இவ்வளோ காலம் ஒரு எம்பி சீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க இஸ்லாமியர்களுக்கு. இஸ்லாமியர்களுக்கு அவங்க இப்போ இந்த தமிழ்நாடு ஒன்றுங்க, ஊபியில் வந்து முஸ்லீம் எம்பி சீட்டு இருக்கா, எம்எல்ஏ சீட்டு இருக்கா, மகாராஷ்டிராவில் இருக்கா, மத்திய பிரதேசத்தில் இருக்கா, பீகாரில் இருக்கா. ஒரு முஸ்லீம்களுக்காக வேண்டி என்ன நீங்கள் உதவி பண்ணுறீங்க, என்ன செஞ்சுக்கணும்? ஏழை எளியர்களுக்கு சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து வக்குஃப் வாரிய சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கோம். யாராவது காதில் பூவை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து விளக்கம் சொல்லாங்க. இந்த திமுக எதிர்கட்சிகளோட கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டில் வர்ற சரியான வாதத்தால் வந்து இந்திய மக்களே அறியும் இது நிரந்தரமாக வக்குஃப் வாரிய சட்டம் ஒழியும். வக்குஃப் வாரிய சட்ட சட்டம் உங்களோட தோல்வியில் நீங்கள் ஒழிந்து போவீர்கள்.